தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு புனித இஞ்ஞாசியார் அன்பிய இறைச்சமூகம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசுவிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்ற உண்மையை இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் நண்பரான லாசரை உயிர்த்தெழ செய்ததை வாசிக்கின்றோம். இறந்து 4 நாட்கள் ஆன லாசரை உயிர்த்தெழ செய்ததை கண்ட யூதர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வதை பார்க்கின்றோம். ஏன் இயேசு தாமதமாக லாசரை உயிர்த்தெழ செய்தார் என்பதை பற்றி சிந்தித்தோம் என்றால், இயேசு அளிக்கக்கூடிய வாழ்வினை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதனை நம்பிக்கையோடு காத்திருந்தால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கை என்பதை தெளிவுபடுத்துகிறது. நாமும் நமது வாழ்வில் வரும் சோதனைகளை கண்டு துவண்டு விடாமல் மனதினை தைரியமாக்கி நற்சிந்தனையை பெற்றவர்களாய் வாழ இந்த தவக்காலத்தில் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை களைந்துவிட்டு புது வாழ்வு பெற்று புது பிறப்பெடுப்போம். இறையேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, இன்றைய நாள் இறைவனின் பெருங்கருணையின் சிறப்பு நாள். இறைவனின் திருப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நம் பங்கு தந்தை அருள்பணி தாஸ் அவர்களின் பிறந்த நாள். அழகிய போதனை நல்கிடும் நம் தந்தையை அளித்த இறைவனுக்கு இதயம் கனிந்த நன்றியை சமர்ப்பிக்கும் பொன்னான நாள் இது. இவருக்கு இறைவன் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து வழிநடத்தவும், இறையாசீரும் அருளும் இவரின் முன்னெடுப்புகள் முயற்சிகள் அனைத்திலும் இறைவன் உடனிருக்கவும், வளமும் நலமும் பெற்று மகிழ்ந்திருக்கவும் இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். காலையிலங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்திருந்து திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கொண்டு திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து நின்று திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெருமர கல்வாரி அரும்பலி நினைவாகும். பெருமர கல்வாரி அரும்பலி நினைவாகும். திருமறை தகன பலி பீடத்தில் குழுமி விடு. காலையிலங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் காலில் விழு. அனைவரும் அமர்வோம்.
அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜெபக்காலத்தின் 5ஆம் ஞாயிறில் ஞாயிறு திருப்பலியில் இணைந்து இறைவேண்டல் செய்ய வந்திருக்கும் நாம் நம்முடைய பல்வேறு தேவைகளை இறைவன் பாதம் அர்ப்பணித்து அவருடைய ஆசீருக்காக மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய நாள் நமக்கும் நம்முடைய பங்கு மக்களுக்கும் ஒரு சிறப்பான நாள். நம்முடைய பங்கு தந்தை அருள்பணி எல் தாஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் இறைவனிடத்தில் அவருக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல உடலுள்ள சுகத்தால் இறைவன் அவரை ஆசீர்வதித்து மக்கள் பணியிலும் இறை பணியிலும் நன்மை செய்வதிலும் ஆன்மீக பணியிலும் இறைவன் உடனிருந்து அவருக்கு இன்னும் உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆர்வத்தையும் இன்னுமாக பல்வேறு முயற்சிகளிலும் உடனிருந்து நிறைவேற்றி இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதத்தையும் அருள் வளத்தையும் நிறைவாக கொடுத்து ஒரு வெற்றியான ஆண்டாக அவருக்கு மாற்றியருள சிறப்பான விதத்தில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்காக ஜெபித்து இறை ஆசிரியை அவருக்கு பெற்றுத் தருவோம். திருப்பலியிலும் அன்றாடுவோம். மேலும் நம்முடைய தலைமை ஆலய வளர்ச்சி பணிகளுக்காகவும் நம்முடைய பங்கு குடும்பங்கள் அனைவருடைய நலனுக்காகவும் திருப்பலியில் இறைவேண்டல் செய்வோம். மேலும் இத்திருப்பலியில் பெண்ணர் அவருடைய ஆண்நிலை பாட்சிக்காகவும் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் டாலி வெரோனிகா இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் வளமான எதிர்காலம் இவர்களுக்கு அமைய வேண்டியும் ஜெயராஜ் அவர்களின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். ஜீவானந்தம் இவர்களுக்கு இறைவன் நல்ல உடலுறவு சுகத்தை தந்தருள வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இன்று பிறந்த நாள் காணும் அருள்பணி தாஸ் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் தர வேண்டியும் பங்கிற்காக அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி காணவும் சிறப்பான நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். ஜாய் இவர்களுக்கு நல்ல உடல் முன்னேற்றத்திற்காகவும் விஜய் ஆண்டனி 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேரி எஸ்தர் என்னுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் இவான் சிரில் அமிர்தராஜ் ஆரோக்கியராஜனுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் அந்தோனி லாரன்ஸ் ஜெயசீலி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்தும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியை செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஈசோப்புள்ளினால் என்மேல் திருப்பி நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் குறைபடிதலிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை திருவசனங்கள் 12 முதல் 14 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்பிக் கொடுப்பேன். அப்பொழுது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளியே கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனியல்பு ஏற்ப வாழ்வோருக்கு கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பு கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்தாராயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவே உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுக்கு குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியானாலே சாவிக்குரிய உங்கள் உடலையும் உயிர் பெற செய்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டா என்கிறார் ஆண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 45 முடிய. அக்காலத்தில் பெத்தனியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயுற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அல்லவா? பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடியாது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், நம் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார். அவருடைய சீடர் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினார், நலமடைவார் என்றனர். இயேசு அவருடைய சாவை குறிப்பிட்டே இவ்வாறு சொன்னார். வெறும் தூக்கத்தையே அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம்,
வாருங்கள் என்றார். திதிம் என்னும் தோமா தம் உடன் சீடரிடமும், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இவ்வாறு சொன்ன பின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிடச் சென்றார். அவரிடம், போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார். இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை. மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார். வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளங்குமரி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமரியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை, அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீர் நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்களில் 3 வாசகங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வழக்கமாக ஞாயிறுகளில் வாசிக்கப்படும் வாசகங்களில் முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் மிக நெருக்கமாக தொடர்பு படுத்தி இருக்கும். 2ஆம் வாசகம் சற்று நம்ம
தொடர்பு படுத்த வேண்டியது இருக்கும். ஆனால் இன்று 3 வாசகங்களும் உயிர்ப்பு, வாழ்வு, இறப்பு, கல்லறை என்று ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி நமக்கான செய்தியை ஆண்டவர் இயேசு மிக அழகாக கூறுகின்றார். தவக்காலத்தின் நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். தவக்காலத்தை நிறைவு செய்ய போகிறோம். இதில் நாம் என்ன விதமான மாற்றத்தை நமக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம், எப்படி நாம் வாழப் போகிறோம் என்பதை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அறைகோலாக சவாலாக விடுக்கின்றார். சமீபத்தில் இந்தியாவில் முதல் முறையாக கருணை கொலையானது இந்த உச்சநீதிமன்றத்தின் வழியாக அனுமதிக்கப்பட்டது. இந்த பஞ்சாப் மாநிலத்தில் ஹரீஷ் என்ற ஒரு 20 வயது இளைஞர் 2013ஆம் ஆண்டு அவர் கல்லூரி படித்திருக்கின்ற அந்த மாடியில் 4வது மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருடைய சுய நினைவு, அவருடைய உணர்வுகள், உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து ஒரு கோமா நிலை, சுயநினைவற்ற நிலையில் வந்து ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அப்படியாக சென்று கொண்டே இருந்தது. இவரை பராமரிக்க முடியாமல் அவருடைய பெற்றோர்கள் இந்த உச்சநீதிமன்றத்திலே மனு ஒன்று அளித்து கருணை கொலை செய்ய அனுமதி பெற்றார்கள். முதல் முறையாக இந்தியாவில் இவருக்கு தான் கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றமானது அனுமதி அளித்தது. ஏன் இதை இங்கு நான் தெரிவிக்கின்றேன் என்றால், இந்த நம்பிக்கை என்பது நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் இருப்பதும் இறந்த பிறகும் இருப்பதும் என்பது உண்மை. அதை தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி அழகாக கூறுகின்றார். உயிர்ப்பும் வாழ்வும், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்வர் இறப்பினும் வாழ்வார். அதுவும் உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்றுமே சாக மாட்டார். ஆக நாம் வாழும் இந்த காலத்திலும் சரி, நாம் இறந்த பிறகும் சரி, நாம் வாழ வேண்டுமென்றால் அடிப்படையில் நமக்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சற்று நாம் உரசி பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இருக்கின்றது? நம்பிக்கையால் பிழைத்தோர் பலர், அதில் ஒருவர்தான் லாசர். லாசர் அவராக பிழைக்கவில்லை, அங்கு சுற்றி இருந்த அவருடைய சகோதர சகோதரிகளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் தன் உயிரை மீண்டும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு லாசர் இறந்த பொழுது 3 கிலோமீட்டர் தான், நடந்து போனால் கூட ஒரு மணி நேரத்தில் நடந்து வந்துடலாம். ஆனால் அவர் இவன் சாக மாட்டான், இவன் சாவிற்கு ஒரு அர்த்தம் உண்டு, அவன் வழியாக ஒரு கற்பித்தலை ஆண்டவர் இயேசு அனைவருக்கும் கொடுக்க விரும்புகின்றார். உண்மையை எடுத்துரைக்க விரும்பினார். ஆகவேதான் 2 நாள் வேண்டுமென்று தாமதப்படுத்தி அவரை கல்லறையில் அடக்கம் செய்த பிறகு அவர் அந்த ஊருக்கு வருகின்றார். அதன் பிறகு அவர் நிகழ்த்திய, ஆண்டவர் இயேசு விவிலியத்தில் நிகழ்த்திய புதுமைகளில், அருள் அடையாளங்களில் மிக ஆழமான, மிக அழுத்தமான, உண்மைக்கு சான்றான, தான் மானிட மகன், நமக்குரிய வாழ்வு எது என்பதை வெளிப்படையாக கூறும் ஒரு மிக சிறந்த ஒரு அடையாளம் இந்த லாசர் உயிர்த்தெழுதல் என்ற ஒரு அடையாளம். இதில் அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தையை எடுத்து நான் சிந்திக்க விரும்புகின்றேன். லாசரே வெளியே எழுந்து வா. எங்கிருந்து கூப்பிட்டாரு லாசரை? வெளியே எழுந்து வா என்று சொல்லி. கல்லறை 4 நாட்கள் கல்லறை மூடப்பட்டிருந்தது. ஏன் இந்த கல்லறைக்குள்ள, அதாவது நம்மகிட்ட பல்வேறு கல்லறைகள் இருக்கு, பல்வேறு வடிவங்களில் இருக்கு, பல்வேறு கலர்களில் இருக்கு. அங்கு யூதர்கள் எப்பொழுதும் கற்கள் மூடி வைக்கக்கூடிய ஒரு கல்லறையை, பாறைகளால் மூடக்கூடிய கல்லறையை பயன்படுத்தினார்கள். அவருடைய ஒரு நம்பிக்கை என்ன என்று பார்த்தால், ஒருவர் இறந்து அந்த கல்லுக்குள் அவரை மூடி வைத்த பிறகு 3 நாட்கள் அவருடைய ஆன்மா அந்த வாழ்ந்த இடங்களிலே சுற்றி கொண்டு இருக்குமாம். அப்படி சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கல்லறையை திறந்து விட்டால் மீண்டும் அது சென்று உள்ளே புகுந்து விடுமாம். ஆக அந்த நிலை ஏற்படக்கூடாது, ஆன்மா ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் என்று கல்லறைக்குள் வைத்து கல்லறையை பூட்டி அதற்கு காவலும் வைப்பார்களாம். இது யூதர்களின் நம்பிக்கை. ஆகவேதான் இவர்கள் லாசர் இறந்து விட்டார் என்று தெரிந்ததும் ஆண்டவர் இயேசு வருவதற்குள்ளாகவே, ஆண்டவர் இயேசு பார்ப்பதற்குள்ளாகவே, ஆண்டவர் இயேசு சொல்வதற்குள்ளாகவே அவர்கள் கல்லறையில் யூத அந்த முறைப்படி அடக்கம் செய்கிறார்கள். இது ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். ஆக அது யூத முறை. இதில் ஆண்டவர் இந்த மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்றார். ஆக கல்லறையை
அவர்கள் மிக ஒரு புனிதமான இடமாக கருதினார்கள். வாழும் பொழுது இடம் இருக்கிறதோ இல்லையோ, இறக்கும் பொழுது ஒவ்வொரு யூதருக்கும் கல்லறை இருந்தாக வேண்டும் என்று ஒரு பெருமைக்குரிய ஒன்றாக அவர்கள் கருதினார்கள். நாம் ஆண்டவர் இயேசு இறக்கும் பொழுது கூட பார்ப்போம், ஆண்டவர் இயேசு கல்லறை கிடையாது, அவருடைய உடல் வைக்கப்படுவதற்கு கல்லறை கிடையாது. அவருக்கு கல்லறை கொடுத்த ஒருவர் யார்? ஆண்டவர் இயேசு அந்த உடல் உள்ளே வைக்கப்படுவதற்கு ஒரு கல்லறை கொடுத்தார். மறைநூல் அறிஞர்ல ஒருத்தர் யார்? அவர் மோசேங்களா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. விவிலியத்தை புரட்டுவோம், சற்று திருப்பி பார்ப்போம். நாம் பல்வேறு தவக்காலங்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பெயர் அவ்வப்போது நமக்கு தெரியும். அவர்தான் நம்ம கிட்டத்தட்ட 5 சிலுவை பாதைகளை முடித்திருக்கின்றோம். 5 சிலுவை பாதையில் 4 சிலுவை பாதை நான் அவர் பேரை மென்ஷன் பண்ணியிருப்பேன். கண்டுபிடிப்போம். அப்புறம் சொல்லுங்க. கல்லறை, வெளியே எழுந்து வா, இதுதான் இன்றைய அடிப்படை தலைப்பு. வழக்கமாக கல்லறை நமது வாழ்வில் மிக சிறப்பான இடம் பிடித்திருக்கின்றது. ஆண்டவர் இயேசு அந்த கல்லறையை உடைக்கின்றார், மறுவாழ்வு அளிக்கின்றார். இங்கு ஆண்டவர் இயேசு யாரை உயிர்ப்பித்தார்? லாசரை உயிர்ப்பித்தார். யாருக்கு வாழ்வு கொடுத்தார்? இங்கு ஆண்டவர் இயேசு ஒருவரை உயிர்ப்பித்தார். யாரை உயிர்ப்பித்தார்? லாசர். கல்லறையை உடைத்தெறிந்தார். எந்த கல்லறையை உடைத்தெறிந்தார்? கொஞ்சம் குழப்பமா இருக்குங்களே. இதே குழப்பத்தோடு தான் நானும் இதை படிக்கும்போது பார்த்தேன். ஆண்டவர் இயேசு கல்லறையை திறப்பேன் என்று முதல் வாசகத்தில் கூறுகின்றார். கல்லறையை திறப்பேன், உங்களுக்கு உயிர் அளிப்பேன் என்கின்றார். அதே போல நற்செய்தி வாசகத்தில் கல்லறையை திறக்க சொல்கின்றார். கல்லறையில் இருந்த அடக்கம் செய்யப்பட்ட லாசருக்கு உயிர்ப்பு கொடுக்கின்றார். எப்படி உயிர்ப்பு கொடுக்கின்றார்? 2ஆம் வாசகம் அதை சொல்கிறது. தூய ஆவியார் உள்ளுக்குள் இருந்து செயல்படும் பொழுது, அவருடைய பெயரால் நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது உயிர் பெறுகின்றார். யார் அந்த உயிர்? லாசர் இறந்து போயிட்டாரு, தூய ஆவியார் ஒரு உயிரை கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ள 2 உயிர் இருக்கா? கேள்வி வரணும்ல. யார் அந்த 2வது உயிர்? தூய ஆவியார் கிடையாது. திரு அவை கிறிஸ்துவினுடைய உடல். தூய ஆவியார் எப்படி செயல்படுகிறார் திரு அவையில்? உடலுக்குள் உயிர் இருப்பது போல் தூய ஆவியார் செயல்படுகிறார். அப்ப உடல் யார்? ஆண்டவர் இயேசு திரு அவையின் உடல். தூய ஆவியார் அதை உயிர்ப்பிக்க செய்து செயல்படுத்தப்படுகின்றார். அப்ப அந்த திரு அவையினுடைய உயிர் எது? பின்னாடி சொல்றேன். அப்ப திரு அவையை நாம் ஆண்டவர் இயேசு உடலாக கருதுகின்றோம். இங்கு ஆண்டவர் இயேசு உடலை, அந்த கல்லறையை மற்றுமாக உயிர்ப்பு, வாழ்வு, தூய ஆவி, இறப்பு, கல்லறை என்று பல்வேறு விதங்களில் நமக்கு சுட்டி காட்டுகின்ற இந்த வேளையில் நாம் மேலோட்டமாக படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கல்லறை திறக்க சொன்னார், லாசருக்கு உயிர் கொடுத்தார் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கு முன்னிறுத்திய கல்லறை எந்த கல்லறை? அந்த கற்களால் ஆன கல்லறை கிடையாது. மாறாக இந்த உடல் என்னும் மனித கல்லறை. அதை தான் நாம் தொடக்க நூல்ல பார்க்கிறோம். மேலுமாக நம்மை எதிலிருந்து உருவாக்குகின்றார் கடவுள்? மண்ணிலிருந்து உருவாக்குகின்றார். மனிதனே, நீ மண்ணா இருக்கிறாய், மீண்டும். அப்ப இந்த மண்ணகம் என்பது கல்லறை. இந்த மண்ணால் செய்யப்பட்ட நமது உடல் என்பது, நமது உடல் கல்லறை. ஆண்டவர் அங்கு உடைத்தது கருங்கல்லான பாறையிலான கல்லறையில் அல்ல, இந்த உடல் என்னும் மனித கல்லறையை உடைத்தார். அந்த மனித உடலுக்குள் இருக்கும் ஆண்டவர் இயேசு என்னும் அந்த உயிர், அந்த உயிரை தூய் ஆவியார் என்னும் அந்த மாதா மரியாவிடம் கேட்பாங்க, நம்பிக்கை கொள்றியா? அந்த நம்பிக்கை கொள்ற சமயத்தில் தூய் ஆவியார் செயல்பட்டு அவருக்கு உயிர் கொடுக்கின்றார். ஆகவே தான் சீடரிடம் அவன் உறங்கி கொண்டிருக்கின்றான், நான் போய் அவனை எழுப்புவேன். எப்பொழுது அவன் எழுப்பப்படுவான்? நம்பிக்கை கொள்றியா? நம்பிக்கை கொள்ளும் பொழுது தூயாவியார் நம்மில் செயல்படுவார். தூயாவியார் நம்மில் செயல்படும் பொழுது ஆண்டவர் இயேசு என்னும் உயிர்
நம்மிலிருந்து எழுப்பப்படுகின்றது. ஆகவே நாம் இறக்கும் பொழுதும் வாழ்கின்றோம், உயிரோடு இருக்கும் பொழுதும் வாழ்கின்றோம். தூய ஆவியால் இயேசு நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் 7 அருட்சாதனங்களில் முதல் அருட்சாதனம் எது? திருமுழுக்கில் என்ன நம்ம கொடுக்குறாங்க? ஒளியை கொடுக்குறாங்க, வெள்ளாடையை கொடுக்குறாங்க, கிறிஸ்மா தைலம் தேய்க்கிறாங்க. அது எது? கிறிஸ்து என்னும் முத்திரையை நமது உச்சந்தலையில் தேய்த்து என்றுமே அழிக்க முடியாது. நாம் கிறிஸ்துவின் உடல் உறுப்புகள், பங்காளிகள். நாம் கிறிஸ்துவின் உடன் பிறந்தவர்கள், அவரில் இணைந்திருக்கின்றோம். யாரும் எந்த இறப்பாலும் எதனாலும் கிறிஸ்துவிடம் நம்மை பிரிக்க முடியாது. நமது உடலை அல்ல, நமது ஆன்மாவை. அடுத்தபடியாக இயேசுவினுடைய திருவிருந்து கொடுக்கப்படுகிறது, உடலும் இரத்தமும். அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம வாங்கும் பொழுது அது உடலுக்கும் நமக்கு உற்சாகத்தையும் ஆற்றலை தருவதை காட்டிலும் நமக்குள் இருக்கும் ஆன்மாவை ஆண்டவர் இயேசு வாழ்த்துகின்றார், பாதுகாக்கின்றார். ஆக இந்த ஆன்மா என்பது யாருக்கு சொந்தமானது? கடவுளுக்கு சொந்தமானது. இந்த உடல் இந்த மண்ணுக்கு சொந்தமானது. அதை மண்ணுக்கு சொந்தமான உடலை காப்பதில் அதிகமாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். மண்ணாக போகின்ற இந்த உடலை நாம் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம், அழகுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு அதை தான் உடைக்கின்றார், அதை தான் புரிய வைக்கின்றார். அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு உடைத்தது லாசர் என்னும் மனித உடல் கல்லறையை. மார்த்தா மரியாருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தூய் ஆவியார் செயல்பட்டு அவர்களுக்கு என்றும் அழியா உயிர்ப்பை கொடுக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்ற உண்மையை அங்கு வெளிப்படுத்துகின்றார். இப்ப சொல்லுங்க, அங்க உயிர்த்தெழுந்தவங்க எத்தனை பேரு? லாசர் மட்டும் கிடையாது. அங்கு உயிர்த்தெழுந்தவர்கள் அங்கு கூடியிருந்த யூதர்கள், அங்கு இருந்த மார்த்தா மரியா. நீ நம்ப மாட்டியா என்று இயேசு கேட்டபோது அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆகவேதான் அவர்கள் அடுத்த கேள்விக்கு செல்லவில்லை. ஆக இயேசு தொடங்கும் போதே சொல்வாரு, அங்க வர்றதுக்கு முன்னாடியே, இதை இவர்கள் நம்பும் பொருட்டே நான் இவ்வாறு செய்தேன். ஆக இவனுடைய சாவு, லாசருடைய சாவு என்பது மக்களுக்கு புரிய வேண்டும். இறந்த பிறகும் வாழ்வு இருக்கிறது, உடலுக்கல்ல, நம்முடைய ஆன்மாவுக்கு என்பதை இந்த மக்கள் முன்னிலையில் அவர் உணர வைத்தார். ஆக அங்கு லாசர் மட்டும் உயிர்த்தெழவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசு செய்த அந்த அருள் அடையாளத்தை நம்பியவர்கள், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பியவர்கள், கேட்டவர்கள், அதை நம்பியவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்தார்கள். அவருடைய மனித உடல் என்னும் கல்லறையிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அது லாசருக்கு. இரண்டாவது ஒன்று சொல்வார், என்ன சொல்வாங்க? அதுவும் உயிரோடு இருக்கும் பொழுது, உயிரோடு அங்கே சுற்றி நின்றவர்கள், உயிரோடு சுற்றி நின்றவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது என் வார்த்தையை கேட்டு என்னில் நம்பிக்கை கொள்பவர் என்றுமே சாக மாட்டார். ஆக இது லாசருக்கு மட்டும் கிடையாது, அங்கு கூடியிருந்த யூதர்களுக்கும். தான் சாக போகிறேன் என்பது ஆண்டவர் இயேசுக்கு தெரியும். தான் சாக போவதில்லை, எனது உடல் தான் சாக போகிறது என்பதை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். நான் மீண்டும் உயிர் தெழுவேன் என்பதை இந்த அருள் அடையாளத்தின் வழியாக அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு உடைத்தது மனித கல்லறையை. அந்த மனித கல்லறையிலிருந்து லாசரே வெளியிலே எழுந்து வா என்று அறைகூவல் விடுக்கின்றார். அந்த அறைகூவல் என்பது லாசருக்கு மட்டும் கிடையாது, அங்கு சுற்றி எல்லாரும் வேடிக்கை பார்த்திருந்தாங்க. எல்லாரையும் அவர் வெளியிலே எழுந்து வா என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார். ஆக இன்றும் நாமும் இந்த மனித கல்லறைகளால் அடைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த மனித கல்லறைகள் என்பது வழக்கமாக கல்லறைக்கு போகும்பொழுது ஒரு 5 விதமான கல்லறைகளை நாம் செய்வோம். இறந்த பிறகு தொடக்கத்தில் மண் கல்லறை, அடுத்து டைல்ஸ் போடுவோம், அடுத்து கிரானைட், அதுக்கப்புறம் மார்பிள் கிரானைட். எது உயர்ந்தது? கிரானைட்டுங்களா? அதான் விலை உயர்ந்தது. இதுமாரி ஒரு 5 வகையான கல்லறைகள், கற்களான கல்லறை நாம் இப்போ செய்வது கிடையாது. மண் கல்லறை, டைல்ஸு, கிரானைட், அதுக்கப்புறம் மார்பிள் முன்னாடி வச்சுக்கலாம், கிரானைட்டை பின்னாடி வச்சுக்கலாம். ஆக நம்முடைய இந்த மனித கல்லறைகளையும் அந்த கல்லறையில் இருப்பது போல நாமும் இப்போது அழகுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மண் கல்லறை என்பது எதை உருவகப்படுத்துகிறது, எதை காட்டுகின்றது என்றால், இந்த மனநிலையில் இருப்பவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி சொல்லுவாங்க, மண்ணு மாதிரி இருக்காத, மண்ணு மாதிரி யோசிக்காத, மண்ணு மாதிரி ஒரே இடத்துல இருக்காத, எதனா செய் அப்படின்வாங்க. இவர்கள் ஆலயத்திற்கு வரமாட்டாங்க, பெயரளவில் கிறிஸ்துவர்கள், எதுவும் செய்ய மாட்டாங்க. கடவுள் சொன்னாரா?
அவர் சொன்னாரா, இவர் சொன்னாரா, நீ நம்புறியா, கடவுளாலாம் கொடுப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாகவே சொல்லிட்டு ஒரு மண்ணு போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கடைசியில் அவர்களுக்கும் எந்த பயனும் கிடையாது, அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் எந்த பயனும் கிடையாது. அதுதான் இந்த மண் கலரை உணர்த்துகின்றது. இரண்டாவது கலரை டைல்ஸ் போட்டு மூடறது. நாமும் நமது ஆன்மாவை விட இந்த உடலை டைல்ஸ் போட்டு நிறைய மூடிக்கொண்டு, டைல்ஸ் என்பது ரொம்ப பளபளப்பாக இருக்கும். இந்த உலக காரியங்களில் மிக அதிக ஆர்வமாக நாடிக்கொண்டிருப்பது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஆன்மீகத்தை ஒரு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் 1 மணி நேரம் கொடுத்துட்டு மிக அதிகமான நேரங்கள் எதுக்காக? நம்மளுடைய அன்றாட வேலைகள் கண்டிப்பாக தேவை. உழைக்கணும், வளரணும், முன்னேறணும், வளர்ச்சி அடையணும், எல்லாமே முக்கியம். அதை காட்டிலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். ஆக இந்த உலக காரியங்களில் மினுமினுப்பாக அவர்கள் மின்னுவார்கள், பொழிவார்கள். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களில், ஆன்மீகத்தில், நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் மங்கி போய் ஒன்றாக இருப்பார்கள். அந்த டைல்ஸ் எத்தனை நாளைக்கு நல்லா பொழிவாக இருக்கும்? ஒரு சில ஆண்டுகள். அதுக்கப்புறம் அதுவும் உடைப்படும், அதுவும் உடைக்கப்படும். கடைசியா மூன்றாவது மார்பல்னு சொல்லும் பொழுது ஒரு உறுதித்தன்மை என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு நம்பிக்கை, அதாவது இந்த பரிசெய்ய சதிசெய்யரை போல எல்லா கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அருகில் இருக்கும் செயல்களில் அதை செயல்படுத்த மாட்டார்கள். திருப்பலிக்கு வருவோம், எல்லா ஆன்மீக காரியங்களும் பங்கெடுப்போம், ஆனால் செயலற்ற விசுவாசமாக அவருடைய வாழ்வு இருக்கும். நான்காவது கல்லவரை கிரானைட். இது கிரானைட்டுங்களா? இது மார்பல், இதான் கிரானைட். இப்போ கிரானைட் சொல்லும் பொழுது எப்பயுமே உச்சம், எப்பயுமே ரொம்ப ஹையாக இருப்பாங்க, பொலிவு, ரொம்ப தூரமாக. அவங்களாம் புகழ், பணம், பதவி, வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க வந்தால் கோயிலில் எல்லாரும் பார்ப்பாங்க, கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் ஆலயத்திற்கு ஆண்டவரை பார்க்க ஒரு முறை தான் வருவார்கள். அந்த ஆண்டவரை பார்க்க வரும்போது ரொம்ப பொலிவாக இருப்பாங்க. தங்களை அவர் வெளிக்காட்டிக்க மாட்டார்கள், தங்களுடைய அடையாளங்களை தான் அவர் வெளிக்காட்டிப்பார்கள். ஆக நாம் என்று சொல்லும் பொழுது நான் என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த கிரானைட் மனநிலை கொண்டுபவர்கள். ஆக நமக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரது உடலையும் இரத்தத்தையும் தினம் நாம் உண்டு கொண்டிருக்கின்றோம். நமது ஆன்மா நமக்கு சொந்தமல்ல, கடவுளுக்கு சொந்தமானது. அந்த ஆன்மாவை அழிக்கக்கூடிய, அந்த ஆன்மா பாழ்படக்கூடிய காரியங்களில் இருந்து நாம் விலக வேண்டும். அதை தான் இந்த தவக்காலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நமக்கு வாழ்வு என்பது எப்பொழுது கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் எழுந்தாரோ நமக்கும் வாழ்வு கிடைத்து விட்டது. அந்த வாழ்வை வெளியே கொண்டு வர வேண்டுமென்றால் தூய ஆவி நம்முள் செயல்பட வேண்டும். தூய ஆவி நம்முள் செயல்பட வேண்டுமென்றால் கடவுள் நமக்கு 2 விதமான வழிகளை கொடுத்திருக்கின்றார். என்ன வழி? தூய ஆவியார் எப்பொழுது நம்முள் செயல்படுவார்? உறுதி பூசுதல்ல தூய ஆவியாருடைய கனிகள் கொடைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். தூய ஆவியாருக்கு செவி மடுக்க வேண்டும். அவர் நமக்கு வழிகாட்டுவார். எப்பொழுது? ஆண்டவர் இயேசு மார்த்தா மரியாவாண்ட ரொம்ப நேரம் பேசுவார். பேசும் பொழுது நீ நம்புகிறாயா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவங்க நம்பினாங்க. அப்போ ஆண்டவர் காட்டிய முதல் வழி அன்பு கூர்ந்தவர்களே, நாம் இறை வார்த்தையை மிக எளிதாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தூய ஆவியார் நம்மை வழி நடத்துகின்றார். ஆக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது தூய ஆவியார் நம்முள் செயல்படுகின்றார். தூய ஆவியார் நம்முள் செயல்படும் பொழுது கிறிஸ்துவு நம்முள் உயிர்த்தெழுகின்றார். கிறிஸ்து நமக்குள் உயிர்ப்பிக்கும் பொழுது நாமும் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். ஆக 100 வயசு வாழ்ந்தோமா, 80 வயசு வாழ்ந்தோமா, 60 வயசு வாழ்ந்தோமா, 10 வயசு வாழ்ந்தோமா, 20 வயசு வாழ்ந்தோமாலாம் கணக்கு கிடையாது. நாம் இறக்கும் பொழுது என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கின்றது? நான் இறந்தாலும் கடவுளை சந்திக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கிறதா? நான் இறக்கும் பொழுது என்கிட்ட பாவம் இல்லை, நான் தைரியமாக உயிர் தெழுவேன் என்ற மகிழ்ச்சியோடு என்னால் இறக்க முடிகிறதா? இறப்பு ஒரு கடினமான ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, வருத்தமான ஒன்று, சுமையானது, துன்பமானது, நமக்கு அழுகையும் கண்ணீரும் வர வைக்கக்கூடியது. இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றதா? நான் என் உடலுக்கு மட்டும்தான் இறப்பை கொடுக்கின்றேன், ஆன்மாவுக்கு அல்ல. அழியா அந்த ஆன்மாவுக்கு எப்பொழுதும் நிலை வாழ்வு உண்டு, என்றுமே சாக மாட்டார். ஆகவே அதை உணர்ந்தவர்களாய் இந்த தவ காலத்தில் நாம் உடலுக்கு வருத்துவதை காட்டிலும் நமது உள்ளத்தை வருத்துவோம். நமது உடலுக்கு பல்வேறு அடையாளங்களை கொடுப்பதை காட்டிலும் நமது உள்ளத்துக்கு அடையாளங்களை கொடுப்போம். நமது உடலை நாம் உணவாலும் உடையாலும் பல்வேறு காரியங்களாலும் தவிர்ப்பதை காட்டிலும் நமது உள்ளத்திற்கு எது வேண்டாமோ அதை தவிர்ப்போம். அதை தவிர்க்கும் பொழுது நிச்சயமாக
நாமும் இந்த தவக்காலம் அல்ல, இந்த திருப்பலியில் முடியும் பொழுதே நம்முள் ஆண்டவர் இயேசு கேட்ட அந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். லாசரே வெளியே எழுந்து வா. இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். நாமும் இந்த மனித உடல் கல்லறையிலிருந்து உயிர்ப்பு வாழ்வுக்கு எழுந்து வர நம்மை அழைக்கின்றார். ஆக நம்பிக்கையோடு நாம் அவர் வார்த்தைக்கு செவி மடுக்கும் பொழுது நாமும் உயிர்த்தெழுந்து அவரோடு எழுந்து போவோம். ஆக ஒவ்வொரு திருப்பலியும் நாம் உயிர்ப்பு பெறக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு திருப்பலியும் நாம் நமது மனித கல்லறைகளை உடைக்கக்கூடிய ஒன்று. உள்ளே வரும் பொழுது நாம் மனித கல்லறையாக வருவோம். ஆனால் வெளியே செல்லும் பொழுது மறு உருவமாக, மறு வாழ்வாக, இயேசுவின் மறு சாயலாக நாம் வெளியே செல்ல வேண்டும். நமது இறப்பு என்றுமே நமக்கு கிடையாது. ஆக தூய் ஆவியாருக்கு செவிமடுப்போம், இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். தூய் ஆவியார் வழிகாட்டுதலில் நன்மை எது தீமை எது அறிந்து என செயல்படுவோம். அதுதான் எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. அதை மட்டும் ஒரு முறை வாசியுங்கள், அதோடு நிறைவு செய்து கொள்ளலாம். எபிரேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடியது, எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும், உடல் மற்றும் ஆன்மா பிரிக்கும் அளவுக்கு உள்ளே ஊடுருவி பாய்கிறது. எல்லாவற்றையும் ஊடுருவி பாய்ந்து சொல்லக்கூடிய மிக சார்பான கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா இறை வார்த்தை. அதை தான் இந்த பீடம் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான அடையாளங்களுக்கு என்னென்ன இருக்கு? கத்தி, ஒளி, ஒளி கீழே சுத்தி. இறை வார்த்தை நமது மனித கல்லறையை உடைக்கும், நம்முடைய மனித கல்லறையை அறுக்கும். ஒளி என்றுமே அழியாத ஆண்டவர் இயேசுவின் ஒளியை நமக்குள் புதுப்பிக்க வைக்கும். அத்தகைய உள்ளம் படைத்தவர்களாய் இந்த தவக்காலம் எனக்குள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா என்பதை உணர்வோம். இனிமேலும் என்னுள் மாற்றம் வரவில்லை என்றால் இதோ இந்த இறை வார்த்தை இந்த 3 ஆயுதங்களை எடுத்து 3 ஆயுதங்களையும் ஒன்றாக கொண்ட இறை வார்த்தையை கொண்டு நாம் இந்த புனித வாரத்தில் நுழையும் பொழுது மனித கல்லறைகளாக அல்ல, இயேசுவின் உயிர்ப்பின் மக்களாக உள்ளே நுழைவோம். உயிர்ப்பின் மக்களாக நாம் எப்போவே நாம் மாறிவிட்டோம் என்பதை இயேசு நமக்கு உணர்த்துகின்றார் என்பதை புரிந்து தொடர்ந்து உயிர்ப்பின் மக்களாக அவர் தரும் வாழ்வை பெறக்கூடிய நிலை அடைவதற்கு இறை வார்த்தையை செவி மடுப்போம். தூய் ஆவியார் வழியில் நடப்போம். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வாய் நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை
இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களாய் நம்முடைய தேவைகளை அவரிடம் ஏறெடுப்போம். அன்பின் முழுமையே இறைவா, நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் உமது இறைப்பணியை தொடர்ந்து செய்ய தேவையான உடல் உள்ளம் நலம் பெறவும் மக்கள் அனைவரும் மீட்பின் கருவிகளாக திகழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரே எம் இறைவா, இன்னும் சில நாட்களில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. எங்களை வழிநடத்த நல்ல தலைவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யக்கூடிய ஞானத்தை எம் மக்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறை இறைவா, இயேசுவின் கட்டளைக்கு ஏற்ப மனித மரபுகளிலிருந்து விலகி உம்மையும் பிறரையும் அன்பு செய்து வாழும் எம் பங்கு தந்தை அருள்பணிதாஸ் அவர்களை ஆசிர்வதித்து இறைப்பணியை சிறப்புடன் பணியாற்ற தேவையான அருளையும் ஆற்றலையும் தந்தருள உம்மை இறைஞ்சுகிறோம். மேலும் எம் பங்கு தந்தையை இறைப்பணிக்கு அர்ப்பணித்த அவரது பெற்றோர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு உடல் உள்ள நலன் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் புனித இஞ்ஞாசியார் இறை சமூகத்தை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து இவ்வன்பியத்தில் உள்ள பள்ளி படிக்கும் மாணவர்கள், அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள், கல்லூரி படிக்கும் மாணவ மாணவியர், வேலை தேடும் இளம் வயது மாணவர்கள், உடல் நலம் குன்றிய வயது மிகுந்த பெற்றோர் மற்றும் அனைத்து குடும்பங்களையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். நீரே அனைவரையும் ஆசீர்வதித்து அனைவரது விண்ணப்பங்களையும் நிறைவேற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பின் மக்களாய் இறைவனில் நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பிறருடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆதாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உன் அன்பு மாறாது.
சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னிடமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள அடியார்களுக்கு எங்களுக்கு செவி சாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றும் உள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறையினின்று உயிர் பெற செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புது வாழ்வுக்கு இட்டு சென்றார். அவர் வழியாக மாண்புக்குரிய உம்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் அக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராகி இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேந்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை முகம் பார்த்து பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பாதையில் முன்பாகவா என் போலவே என்னை காக்கவா ஆதாரம் நீயாகவா உன் அன்பொன்று எனதாகவா என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாக நீ அல்லவா நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாக நீ அல்லவா என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராய் இணைகின்ற என் மன்னவா என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராய் இணைகின்ற என் மன்னவா இணைகின்ற என் மன்னவா உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார் இன்னில் வா என் மன்னவா இன்னில் வா என் மன்னவா இன்னில் வா என் மன்னவா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடனே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே
வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வோம். ஞாயிறு அறிவிப்பு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் தவக்காலம் 5ஆம் ஞாயிறு. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித இன்னாசியார் அன்பிய இறை மக்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் அருள்பணி பேரவையினர். சென்ற வார ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை ரூபாய் 24,436. தலைமை ஆலயத்தில் ஜப நாட்களில் தினமும் சிறப்பு ஆராதனை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வாரம் நற்கருணை ஆராதனை சிறப்பிப்போர் இன்று ஞாயிறு புலிப்பாக்கம் புனித ஞான பிரகாசியார் அன்பிய இறை மக்கள், நாளை திங்கள் புனித அன்னை தெரேசா அன்பியம், செவ்வாயன்று புனித வின்சென்ட் பவுல் சபையினர், புதனன்று புனித மரியாயின் சேனையினர், வியாழனன்று இளையோர் குழுவினர் மற்றும் சனியன்று தொழிலாளர் இயக்கத்தினர் சிறப்பிப்பார்கள். தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் புதனன்று சிறப்பு திருச்சிலுவை பாதை நம் தலைமை ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். சிறப்பு செய்யும் அன்பியங்கள் புனித மத்தேயு மற்றும் புனித பேதுரு அன்பியங்கள் தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் வெள்ளியன்று சிறப்பு திருச்சிலுவை பாதை கல்வாரி திருமலையில் மாலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகும். சிறப்பு செய்யும் அன்பியங்கள் புனித அன்னை தெரேசா மற்றும் புனித லூக்கா அன்பியங்கள் தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் ஞாயிறன்று ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு சிறப்பு திருப்பலி காலை 7 மணிக்கு கொலம்பஸ் பள்ளி வளாகத்தில் குருதோலை மந்திரிப்பும், அதைத் தொடர்ந்து பவனி மற்றும் தலைமை ஆலயத்தில் திருப்பலியும் நம் பாசுமிகு ஆயர் நீதிநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். காலை 10:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். மாலை 5 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று மாலை புனித தோமையார் திருமலையில் மறை மாவட்ட அளவில் சிலுவை பாதையும் நம் ஆயர் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். அனைவரும் பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்கள் நிறைவு நாளும் விழாவும் புதன் ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருமண அறிக்கை. மெட்ராஸ் மயிலாப்பூர் உயர் மறை மாவட்டம் முல்லை நகர் தந்தை இருதயராய் தாய் ஜோஸ்பின் இவருடைய மகன் குழந்தை விக்னேஷ் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கு தந்தை ஆரோக்கியசாமி தாய் குழந்தை தெரேசா இவர்களின் மகள் செல்சி என்பவருக்கும் திருமணம் செய்ய பெருவுடன் செய்யப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. நமது மறை மாவட்டம் என்ஜிஓ நகர் பங்கு தந்தை மரியதாஸ் தாய் மரியம்மாள் இவர்களின் மகன் அருள் விக்டர் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை இருதயநாதன் தாய் ஞானமணி இவர்களின் மகள் தாலி வெரோனிகா என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களுடன் செய்யப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. திருமணங்களில் ஏதேனும் தடை இருப்பின் பங்கு தந்தையை சந்தித்து தெரிவிப்பது நமது கடமை. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு ஏற்கனவே நான் முன்னுரையில் கூறியது போல நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி தாஸ் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். தன்னுடைய வேண்டுதலுக்கு இணங்க அவர் இந்த கொண்டாட்டங்களை தவிர்த்திருக்கின்றார். ஆக அவருடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்கும் வகையில் தொடர்ந்து பரிசுகளால், பல்வேறு கற்பனையான வார்த்தைகளால், புகழ்களால், மாலைகளால், இன்னும் பல்வேறு இந்த உலக காரியங்களால் அவரை அழகுபடுத்துவதை, அவரை கொண்டாடுவதை காட்டிலும் சிறப்பான கொண்டாட்டம் எதுவென்றால் அவருக்காக ஜெபிப்பது. ஆக இன்றைய நாளில் தந்தையருடையக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய பணி வாழ்விற்காகவும் நம்முடைய பங்கில் அவர் ஏறெடுக்கும் எல்லா முயற்சிகளுக்காகவும் தந்தை நீங்கள் உங்கள் ஜெபங்கள் நினைவு கூறுங்கள். சிறப்பாக ஒரு 10 மணியை ஜெபமாலை தினந்தோறும் ஜெபிக்கிறோம். ஒரு 10 மணியை தந்தை அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை இருந்தால் கைத்தட்டி விஷ் பண்ணியிருக்கலாம், இல்லை. ஆக தந்தை அவர்களுக்கு அவர் நம்மோடு எப்பொழுதும் உடன் இருக்கிறார். நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனித உடல் என்னும் கல்லறையிலிருந்து உயிர் பெற்ற மக்களாய் இறைவார்த்தை கேட்டு தூயாவின்படி நடக்க சென்று வாருங்கள், திருபலி நிறைவேறிற்று. கடலோரி மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறித்தனவே வாழி, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறித்தனவே வாழி, வாழவர் கவிதையலின் தூய மங்கள மொழியேற்பார், தூய மங்கள மொழியேற்பார், ஞான சமாதான வழி நாம் நடத்திட தயை செய்வார், ஞான சமாதான வழி நாம் நடத்திட தயை செய்வார், பாவ விலங்கருப்பார், குருடர் பார்த்திட ஒளி விடுப்பார், குருடர் பார்த்திட ஒளி விடுப்பார், சாவுரும் தீமையெல்லாம் நீக்கி சகல